வணக்கம். தாய் வீடு ஏப்ரல் 2026. பேரினவாத திட்டமிடலும் இனக்கலவரம் எனும் சொல்லாடல் அரசியலும். எழுதி வாசிப்பவர் சீனா கிருஷ்ணபிரியன். வரலாறு தன் வழியில் நமக்கு ஏராளமான அனுபவங்களையும் படிப்பினைகளையும் விட்டுச் செல்கிறது. எதிர்காலத்திற்கான சிறந்த பாதையை, தெளிவான திசையை பற்றி சிந்திக்கின்ற எவரும் வரலாறு தந்த பாடங்களையும் அதன் அனுபவங்களையும் கடந்து போக முடியாது. வரலாறு நமக்கு தருகிற ஆதாரங்களை அறிவியல் கண்கொண்டு ஆராய்கிற விடத்து அது நமக்கு புதிய எல்லைகளையும் வெளிச்சங்களையும் வெளிப்படுத்துகிறது. வரலாற்றை அவரவர் தமது தேவைக்காகவும் நோக்கங்களுக்காகவும் புனைகிறார்கள். போலி பெருமிதங்களையும் கற்பிதங்களையும் நிறைத்து வரலாற்றை காயப்படுத்துகிறார்கள். மேலாதிக்க நோக்கம் கொண்டோர் தமது மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு இன மேன்மை, வர்க்க மேன்மை பற்றிய கட்டுக்கதைகளை நிரப்பி ஒடுக்குமுறைக்கான கருவியாக வரலாற்றை பயன்படுத்துகிறார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள் பற்றிய வெறுப்பை விதைக்கும் கருவியாக வரலாற்றை மாற்றுகிறார்கள். விடுதலையை விரும்புவோர், மக்களின் விடுதலையை வலியுறுத்துவோர், எல்லோருக்குமான உலகத்தை பற்றி கனவு காண்போர் வரலாற்றின் மீது சுமத்தப்பட்டுள்ள போலி சுமைகளையும் புனைவுகளையும் களைவதற்கு கடுமையாக போராடுகிறார்கள். வரலாற்றை ஆதாரபூர்வமாக ஆராய்ந்து அறிவியலின் துணை கொண்டு வரலாற்றில் உண்மையான சாரத்தை, அடிநாதமான இயங்கு விசையை தெளிவுற வெளிப்படுத்துகிறார்கள். வரலாற்று அசைவியக்கத்தின் அடிப்படைகளையும் அகப்புற முரண்கள், ஒத்திசைவுகள், மாற்றங்கள், வளர்ச்சிகள் ஆகியவற்றின் மீது கூடிய கவனம் குவித்து வரலாற்றில் கிளைகளை நீக்கி புதிய தரிசனங்களை சாத்தியப்படுத்துகிறார்கள். அந்த வகையில் 1983 இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக பேரினவாத அரசால் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட பேரழிவு தாக்குதலை பற்றிய முழுமையான ஆய்வாக வெளிவந்திருக்கிறது கருப்பு ஜூலை கற்காத பாடங்கள் என்கிற நூல். இந்நூலை ஒஸ்லோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தே. ஞாலசீர்த்தி மீனிலங்கோ எழுதியுள்ளார். இது தன்னுள் 52 கட்டுரைகளை கொண்டது. இந்த கட்டுரைகள் 1983 கருப்பு ஜூலை கொடூரத்தின் 40 ஆண்டுகள் நிறைவையொட்டி தமிழ் மிரர் பத்திரிகையில் 52 வாரங்களாக தொடராக வெளிவந்தவை. உபதலைப்பு: இன வன்முறைகளின் வரலாறு. 1983 தமிழர் மீது நிகழ்த்தப்பட்ட திட்டமிடப்பட்ட பேரினவாத தாக்குதலை பற்றிய பத்திரிகை செய்திகள், நூல்கள், ஊடக விவரணங்கள் யாவும் சாதாரணமாக இந்நிகழ்வை விழிக்கும் போது இனக்கலவரம் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றன. இந்த கொடூரத்தின் உண்மையான பயங்கரத்தை, அநீதியை எளிமைப்படுத்துவதற்காகவும் அதன் அரசியல் சாரத்தை நீர்த்து போகச் செய்வதற்காகவுமே திட்டமிட்டு அரசு முன்னெடுத்த கொடூரத்தை கலவரமாக சுருக்குகிறார்கள் என்பதை இந்நூலாசிரியர் விளங்கப்படுத்துவதோடு வரலாற்றை எழுதும்போது சொல்லுக்கு சொல் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார். 1983 கொடூரத்தை ஆராய விளைந்த ஆசிரியர் அதன் வேர்களை 1883 கொச்சிக்கடை கலவரத்தில் கண்டடைகிறார். இந்நூலை வாசிக்கிறவர்கள் இலங்கையின் வரலாற்றில் கவனம் செலுத்தப்படாத பல்வேறு அம்சங்களையும் அதன் அரசியல் முக்கியத்துவத்தையும் வாசித்து அறியலாம். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து இலங்கையின் வரலாற்றை இன்று வரை கற்கிற எவரும் இலங்கை வரலாறு இன வன்முறைகளின் வரலாறு என்பதை எளிதாக கண்டறிவர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நடந்த அதிகம் கவனம் பெறாத சிறுபான்மை தேசிய இனத்தவர் மீதான வன்முறைகளை பற்றிய குறிப்புகளையும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் முதலே பேரினவாத மேலாதிக்கம் நிறுவனமயமாகியதையும் அதன் விளைவாக வெறுப்புணர்வு சமூகமயமாகியதற்கும் இடையிலான தொடர்புகளையும் காணலாம். இந்த வெறுப்புணர்வை சமூகமயமாக்கியதன் விளைவு பெரும்பான்மை சமூகத்தில் பெரும்பாலான மக்கள் பேரினவாத நிலைப்பாடுகளை நோக்கி நகர்வதற்கும் கண்முன்னே நடக்கும் அநீதிகளைக் கண்டு மௌனமாக கடந்து போவதற்கும் ஒரு மக்கட்கூட்டத்தையே தயார் செய்தது. இலங்கையில் நடந்த இன வன்முறைகளை ஆராய்கிற பொழுது அதனுடன் தொடர்புபட்ட அம்சங்களாக அரசியல் அதிகார போட்டி, வர்க்க நலன், வணிக முன்னெடுப்புகள், தீர்க்க முடியாத பொருளாதார நெருக்கடிகள் என்பவற்றை கண்டறியலாம். நாடு பொருளாதார நெருக்கடியால் கொந்தளித்து கொண்டிருக்கும் போதும் மக்களுக்கு அரசு மீது ஏற்படும் இயல்பான கோபத்தை சிறுபான்மையினர் மீதான வெறுப்பாக மடைமாற்றி அவர்கள் மீதான தாக்குதலாக வடிவமைத்த வரலாறாகவே நமது வரலாறு உள்ளது. இந்நூல் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு பங்கு வகித்த அரசியல், பொருளாதார, சமூக சூழமைவுகளையும்
பற்றிய தீவிர விசாரணையை பதிவு செய்துள்ளது. அதே நேரம் தேசிய இனப்பிரச்சினையை பயன்படுத்தி ஆதாயம் தேடிய ஆளும் தரப்பு அரசியல்வாதிகள், இதனால் பாதிக்கப்பட்ட சிறுபான்மை தேசிய இனங்கள் ஆகியவை பற்றிய முக்கியமான தகவல்களை கொண்டுள்ளது. இலங்கையின் வரலாற்றின் பல்வேறு சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களையும் கொண்ட பயனுள்ள ஆவணம் இதுவாகும். இந்நூல் கவனம் செலுத்தியுள்ள விடயங்களை சுருக்கமாக கவனிக்கலாம். உபதலைப்பு: சிங்கள ஆளும் தரப்பும் பேரினவாதமும். சிங்கள ஆளும் தரப்புகள் காலனிய வருகைக்கு பின் இலங்கையின் விவசாய பொருளாதாரத்திலும் அதன் பொருளாதார கட்டமைப்புகளிலும் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. புதிய தொழிற்துறைகள், புதிய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்கள் போன்றவற்றை மேற்கொண்ட வர்க்கங்களை தோற்றுவித்தன. பெரும் நிலைவுடைமையாளர்களாக இருந்து விவசாயத்தில் ஏகபோகம் செலுத்திய வர்க்கங்களிலிருந்து புதிய முதலாளி வர்க்கம் தோற்றம் பெற்றது. அதேபோல ஆங்கிலம் கற்ற அதிகார வர்க்கம் ஒன்றும் தோற்றம் பெற்றது. இவர்கள் தமது மூலதனத்தை பாதுகாப்பதற்காக, பெருக்குவதற்காக காலனி எசமானவர்களுடன் ஒத்திசைவாக இருந்ததோடு தங்கள் அதிகாரத்தை நிறுவ தலைப்பட்டனர். அவர்களின் அதிகார போட்டியில் ரதல, கொவிகம, கராவ, சலாகம் ஆகிய சாதிகளுக்கிடையிலான போட்டி முக்கிய இடத்தை பிடித்தது. சிங்கள ஆளுந்தரப்புகளுக்குள் தொடர்ந்து நீடித்த சாதிய முரண் பௌத்தத்தை இலங்கை அரசியலின் மைய சக்தியாக மாற்றி அமைத்ததில் முக்கிய இடம் வகிக்கிறது. இலங்கையின் அதிகார அரசியலில் மேலாதிக்கம் செலுத்திய ஆட்சியாளர்கள் தங்களை உயரிய பௌத்த பாதுகாவலர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை ஒரு முதன்மை உத்தியாக கையாண்டனர். தமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் பௌத்த கடும்போக்காளர்களை திட்டமிட்டு ஊக்குவித்ததோடு அவர்களுக்கு தேவையான சமூக அங்கீகாரத்தையும் வழங்கினர். ஆங்கிலத்தை தமது அன்றாட மொழியாக கொண்ட SWRD பண்டாரநாயக்க, ஜெயா ஜெயவர்தன போன்ற தலைவர்கள் வெகுஜன போக்குகளை கவர்வதற்காகவும் குறுகிய கால அரசியல் லாபத்திற்காகவும் சிங்கள மொழி அடையாளத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்தினர். இத்தகைய அரசியல் நகர்வுகளே தனி சிங்கள சட்டம் எனும் பாரபட்சமான சட்டமியற்றலுக்கு வழிவகுத்தன. அது மட்டுமன்றி பௌத்த விழுமியங்களையும் மகா சங்கத்தினரையும் தமது அதிகாரத்தை பாதுகாப்பதற்கான கருத்தியல் கேடயங்களாக இவர்கள் மாற்றிக்கொண்டனர். 70களின் பிற்பகுதி வரை தேசிய முதலாளிகளுக்கும் தரகு முதலாளிகளுக்கும் இடையே இருந்து வந்த ஆழமான வேறுபாடுகள் மறையத் தொடங்கின. திறந்த பொருளாதாரத்தின் வருகையோடு நவ தாராளவாத பொருளாதார முறைமை தரக முதலாளித்துவ பண்புகளை மேம்படுத்தி தரக முதலாளித்துவ நலன்களை முன்னிறுத்தியது. நவ தாராளவாத கொள்கையை பிரதிநிதித்துவம் செய்த அரசியல் கட்சி தலைவர்கள் பௌத்த கடும்போக்கு நிலைப்பாடுகளில் எந்த மாற்றத்தை நிகழ்த்தவில்லை. மாறாக கடும் வலதுசாரிகளை வலுவூட்டி ஆட்சியாளர்களின் பாசிச தன்மைக்கு உரமூட்டியது. இந்த தன்மையே தேசிய இன முரண்பாடு யுத்தமாகி 30 ஆண்டுகள் தொடர்ந்து முடிந்த நாசத்துக்கு காரணமானது. மாறி மாறி ஆட்சி செய்த எல்லா அரசுகளிலும் இத்தன்மை நீங்காமல் காணப்பட்டது. இவை ஆளும் தரப்புகளின் அதிகார போட்டிக்கும் தேசிய இனப்பிரச்சினை தீர்க்கப்படாமல் தொடர்வதன் பின்னுள்ள பொருளாதார காரணிகள் வலுவானவை என்பதை இனம் காட்டுகின்றன. குறிப்பாக இலங்கையின் வர்க்க முரண் கூர்மை அடையாமல் இருக்க இனமுரண் ஒரு சாதனமாய் காலத்துக்கு காலம் பயன்பட்டு வந்தமையே இதற்கு சான்றாக காணலாம். உபதலைப்பு: தமிழ் தேசியமும் குறுந்தேசியமும். சிங்கள மேட்டுக்குடிகளைப் போலவே தமிழர் தரப்பிலும் ஆங்கில வழி கல்வி பெற்ற நிலவுடைமை வழிவந்த தமிழ் மேட்டுக்குடிகளும் புத்திஜீவி மேட்டுக்குடிகளும் தமிழரை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியல் இயக்கங்களை தோற்றுவித்து ஆரம்பகால காலனிய ஆட்சியின் ஆரம்பகட்ட பாராளுமன்றங்களில் தமது இருப்பை உறுதிப்படுத்தி கொண்டனர். இவர்கள் உயர்குல சைவ வேளாளர் மரபையும் அதே நேரம் உயர் சாதி கத்தோலிக்க கிறிஸ்தவ பின்புலங்களையும் கொண்ட இரு பகுதிகளாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் சிங்கள தமிழ் ஆளும் வர்க்கங்களுக்கிடையிலான வலுவான வர்க்க ஒற்றுமை நிலவியதற்கு இலங்கை வரலாற்றில் வலுவான காரணங்கள் உண்டு. கற்றறிந்த மேட்டுக்குடிகளாக இருந்தாலும் சிந்தனை ரீதியாக பழமைவாதத்தில் மூழ்கியிருந்தவர்களாக இருந்தனர். தமிழ் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மனிதர்களின் விடுதலை பற்றிய சிந்தனை அற்றவர்களாகவும் இவர்களை இரண்டாம் தரமாகவும் நடத்துபவராகவும் இவர்களது நடவடிக்கைகள் இருந்தன. தமது இருப்புக்காகவன்றி மக்களின் நிரந்தர மீட்சிக்காக ஒருபோதும் இவர்களின் அரசியல் இருக்கவில்லை. சேர்பொன் அருணாச்சலம் போன்ற முற்போக்காளர்கள் மலையக தமிழர், முஸ்லிம்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பெண்கள் என அனைத்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் குரல் கொடுத்து தமிழ் அரசியலின் மைய நீரோட்டத்தில் ஆரம்ப கட்ட மக்கள் குரலாக ஒலித்தாலும் அவர் மெதுமெதுவாக
இந்த பழமைவாதிகளால் ஓரங்கட்டப்பட்டார். பௌத்த சிங்கள பேரினவாதம் நிறுவனமயமாகி கடுமையான போது அதற்கு சமாந்தரமாக அதன் துணை விளைவாக தமிழ் தேசிய அரசியலும் குறுந்தேசியவாதத்தை நோக்கி நகர்ந்தது. இந்நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ள தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் பற்றிய குறிப்புகளின் முக்கியத்துவம் ஏதென்றால், பொதுவாக தமிழர் தரப்பிலிருந்து இனப்பிரச்சினை தொடர்பாக எழுதப்பட்டுள்ள வரலாற்று செய்திகளில் தம் பக்க தவறுகள், விமர்சனங்கள் வசதியாக தவிர்க்கப்பட்டிருக்கும். மாறாக இந்நூலாசிரியர் தமிழர் தரப்பு இழைத்த தவறுகளையும் இனப்பிரச்சினைக்கு சரியான தீர்வை காட்ட முடியாமல் போனதற்கு காரணமான தமிழ் அரசியல் தலைமையின் தூர நோக்கற்ற செயல்பாடுகளையும் சுட்டி காட்டுகிறார். அவர்களது அரசியல் சிந்தனை முறை மற்றும் குறுகிய நிலைப்பாடுகள் குறித்த கராரான விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறார். தமிழ் தேசிய அரசியலை பற்றிய செய்தியை தொடர்ந்து வாசிக்கும் போது நமக்கு புரியும் வலுவான செய்தி எதுவெனில், விடுதலைக்காக போராடுகின்ற இனம் தமக்குள் ஒடுக்கப்பட்டுள்ள தரப்பினரின் விடுதலையை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் பேசுகிற விடுதலை சாத்தியமில்லை என்பதாகும். ஒரு பக்கம் ஒடுக்கப்படுபவராகவும் அதே நேரம் உள் அரங்கில் ஒடுக்குபவராகவும் இருக்கும்போது விடுதலை அரசியல் எவ்வளவு பலவீனமாக இருக்கும் என்பது பற்றியும் விரிவான குறிப்புகள் இந்நூலில் உண்டு. உப தலைப்பு: இலங்கை அரசியலின் மைய அம்சமாக பௌத்தம். இலங்கையின் அரசியல் தளத்தில் பௌத்த நிறுவனங்களுக்கும் பிக்குகளுக்கும் அவர்களால் கட்டியெழுப்பப்பட்ட சமூக கருத்தியலுக்கும் மிக முக்கியமான இடம் உண்டு. இந்நூலில் மீனிலங்கோ பௌத்த மத நிறுவனமயமாதலின் வரலாற்று வளர்ச்சி பற்றிய முக்கிய குறிப்புகளை பதிவு செய்துள்ளார். இலங்கையின் பௌத்த மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்களில் ஹென்றி ஸ்டீல் ஓல்கோட், மேடம் பிளாவாட்ஸ்கி, அனகாரிக தர்மபால ஆகியோருக்கு முதன்மையான இடம் உண்டு. அதே போன்று இலங்கையின் மேலாதிக்க தன்மை கொண்ட நவீன பௌத்தத்தை கட்டமைத்ததில் வித்யாலங்கார, வித்யோதய ஆகிய பிரிவினாக்களின் பங்கு மிக பெரிது. அனகாரிக தர்மபால முன்னெடுத்த பௌத்த மறுமலர்ச்சியானது பௌத்தத்தையும் சிங்கள மொழியையும் ஒன்றிணைத்தது. அதன் மேலாதிக்க நலன்களை முதன்மைப்படுத்தியது. சிங்கள பௌத்த தேசியவாத மயமாக்கலுக்கே வழிவகுத்தது. பௌத்த நிறுவனங்களும் பிக்குகளும் துறவரத்தை முன்னிறுத்தி ஆன்மீக வாழ்வை விடவும் வணிகம், உத்தியோகங்கள் மற்றும் அரசியல் அதிகாரங்களிலேயே அதிகம் கவனம் செலுத்தியதை பல வரலாற்று நிகழ்வுகளின் ஊடாக இந்நூலாசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். குறிப்பாக பண்டாரநாயக்க ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய பிக்குகள் முன்னணி எக்ஸத் பிக்கு பெரமுன வழங்கிய ஆதரவும் அது இலங்கை அரசியலில் ஏற்படுத்திய தாக்கமும் அளப்பெரியவை. பண்டாரநாயக்கவின் படுகொலை எதிர்கால இலங்கை அரசியலில் பிக்குகளின் வகிபாகம் எத்தகையதாக அமையப்போகிறது என்பதை கட்டியம் கூறியது என்பதையும் நூலாசிரியர் தகுந்த சான்றுகளுடன் எடுத்து காட்டுகிறார். உபதலைப்பு: அதிகார மையங்களில் ஒன்றாக பாதுகாப்புத்துறை. சட்டம் ஒழுங்கை பேண வேண்டிய சிவில் சேவை துறையைச் சேர்ந்த காவல்துறை அதன் வரலாற்று வளர்ச்சியில் ஒரு துணை இராணுவ படை போல பாதுகாப்புத்துறைக்குள் உள்வாங்கப்பட்டது தற்செயலான நிகழ்வு அல்ல. அதே போன்று இந்நாடு இராணுவமயப்பட்டதும் இராணுவ வீரர்கள் வரலாற்று நாயகர்களாக போற்றப்பட்டதற்கும் பின்னால் வர்க்க நலன்களை பேணும் தரப்பினரின் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் பெரும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. இலங்கையில் முதலில் இராணுவ சட்டம் அமுல்படுத்தப்பட்டது சுதந்திரத்திற்கு முந்தைய காலப்பகுதியில் 1915ஆம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கண்டி கலவரம் என அறியப்படும் திட்டமிட்ட வன்முறையின் போதாகும். அதேபோல இலங்கையில் முதலில் குற்ற தடுப்பு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது மருதானை பகுதியில் ஏற்பட்ட சிங்கள முஸ்லிம் இன முறுகலின் போதாகும் என்பதையும் இந்நூல் சுட்டிக்காட்டுகிறது. சுதந்திரத்துக்கு பிந்தைய இலங்கை இராணுவத்தின் முதல் தளபதியாக விளங்கியவர் தமிழரான அன்டன் முத்துக்குமார் ஆவார். அவர் ஆணையின் கீழேயே முதலில் யாழ்ப்பாணம் நோக்கி இராணுவம் சென்று நிலை கொண்டது. இது 1958 தனிச்சிங்கள சட்டத்துக்கு பின்பான கல்லோயா கலவரம் என அறியப்பட்ட வடகிழக்கு பகுதியில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான வன்முறை நிகழ்வின் போதாகும். அப்போது யாழில் நிலை கொண்ட இராணுவம் முழுமையாக அங்கிருந்து வெளியேறவில்லை என்பதையும் இந்நூல் சொல்லிச் செல்கிறது. இப்படி முப்படைகளும் போலீசும் இணைந்த இலங்கையின் பாதுகாப்புத்துறை அதிகார மையமாக நிறுவனமயமாகி உயர் வர்க்க நலன் பேணும் அதிகார மையமாக இருக்கிற அதே நேரம் பாதுகாப்புத்துறை சார்ந்த புதிய உயர் அதிகார வர்க்கத்தையும் தோற்றுவித்தது. அவர்கள் இலங்கையின் அரசு அதிகாரத்தை தீர்மானித்ததில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் தொட்டே இலங்கையின் பாதுகாப்புத்துறை அடக்கப்படுகின்ற சிறுபான்மை தேசிய இனங்களதும் சாதாரண உழைக்கும் மக்களின் போராட்டங்களையும் ஒடுக்கும் அரசு இயந்திரமாக செயற்பட்டதற்கான வரலாற்று சான்றுகளை இந்த நூல் எடுத்தியம்புகிறது.
தென்னிலங்கையில் சாதாரண மக்களின் போராட்டங்கள், தொழிலாளர் போராட்டங்கள், ஜேவிபி முன்னெடுத்த 2 கிளர்ச்சிகள் ஆகியவற்றை ஒடுக்குகிற போர்வையில் அதன் வெறியாட்டங்களையும் இந்த நூல் பதிவு செய்கிறது. குறிப்பாக வர்க்க நலன் பேணும் தன்மையை பதிவு செய்கிறது. சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு எதிராக அரச அனுசரணையுடன் நடந்தேறிய திட்டமிட்ட வன்முறைகளின் போது வன்முறையாளர்களுக்கு உதவுகின்ற அதிகாரபூர்வமாக அமைப்பாக அது செயற்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகால சிவில் யுத்தத்தில் இலங்கையின் அரசு படைகள் நிகழ்த்திய படுகொலைகளையும் பாதகங்களையும் பற்றி வாசிக்கிற எவரும் இலங்கை அரசியலில் பாதுகாப்புத்துறை ஆளும் வர்க்க நலன் பெறுகிற பெருந்தேசிய அகங்காரத்தின் பாதுகாப்பு அரணாக திகழ்ந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வர். போர் முடிந்து 16 ஆண்டுகளுக்கு அதிகமாகியும் இப்போது வரை இலங்கையின் பாதீட்டின் பெரும் பகுதி பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது. இப்போது வரை பெரும் எண்ணிக்கையான முப்படையை இன்றும் பராமரிப்பது இலங்கையின் அரசியலில் பாதுகாப்புத்துறையின் பங்கை பறைசாற்ற போதுமானதாக இருக்கும். உபதலைப்பு: ஜனநாயக படுகொலைகள். இலங்கையின் தேசிய இனமுரண் போராக வடிவெடுத்ததில் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் பங்கு பிரதானமானது. அடக்கப்பட்ட சிறுபான்மை தேசிய இனங்களின் மீது அது பல்பரிமாண மேலாதிக்க தாக்குதல்களை நடத்தியது. போலீஸ் இராணுவ அத்துமீறல்கள், திட்டமிடப்பட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட இனவெறி தாக்குதல்கள், அபிவிருத்தி என்ற பெயரிலான ஆக்கிரமிப்பு குடியேற்றங்கள் என இத்தாக்குதல்கள் சாதாரண தமிழ் பேசும் மக்களையும் சிங்களவர்களையும் பலிகடாவாக்கியுள்ளன. இவை பற்றிய ஏராளமான குறிப்புகளை இந்நூல் முழுக்க அந்தந்த அத்தியாயங்களில் பொருத்தப்பாட்டுக்கமைய ஆசிரியர் எடுத்துக்காட்டியுள்ளார். குறிப்பாக சட்டத்தின் வழியாகவும் அரசியல் அமைப்பின் ஊடாகவும் நிகழ்த்தப்பட்ட ஜனநாயக படுகொலைகள் பற்றிய விரிவான தகவல்கள் இதில் உள்ளன. 1983ஆம் ஆண்டு நிகழ்ந்த கொடூரத்தின் அரசியல் பின்னணியை பற்றி அறிந்து கொள்ள விரும்பும் ஒருவருக்கு தேவையான வரலாற்றியல் ஆவணமாக இந்நூல் நிச்சயம் இருக்கும். தமிழ் பேசும் மக்களின் ஜனநாயக வாழ்வின் மீது தாக்கம் செலுத்திய ஜனநாயக படுகொலைகள் சிலவற்றை இங்கே குறிப்பிடுதல் தகும். 1948ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பிரஜா உரிமை சட்டம் மலையகத் தமிழர் வாழ்வில் நிகழ்த்திய கொடுமைகளை சொல்லி மாளாது. நாடற்றவராக உள்ளக இடப்பெயர்வுகளுக்கும் இந்தியாவுக்கு பலவந்தமாக வெளியேற்றி அகதிகளாக்கி நீர்மூலமாக்கியது. இது அம்மக்களின் இனத்துவ வளர்ச்சியில், அவர்களின் சமூக பொருளாதார பண்பாட்டு வாழ்வில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. அவர்களின் அசைவியக்கத்தை தீர்மானிக்கின்ற முக்கிய விடயமாக இப்போது வரை இது உள்ளது. சிங்கள தமிழ் வேறுபாடுகளை புறந்தள்ளி இலங்கையின் ஆளும் வர்க்கங்கள் ஒன்று சேர்ந்து நிகழ்த்திய இந்த கசப்பான சம்பவத்தின் கொடூரத்தை இந்நூல் சரியாக பதிவு செய்திருக்கிறது. SWRD பண்டாரநாயக்காவின் மக்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கம் 1956ஆம் ஆண்டு கொண்டு வந்த தனிச்சிங்கள சட்டம் தமிழ் மக்களுக்கு பாரியதொரு பின்னடைவை ஏற்படுத்தியது. இச்சட்டம் தமிழர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய கல்வி, உயர்கல்வி மற்றும் அரசு பணி வாய்ப்புகள் அனைத்தையும் தட்டி பறித்ததோடு இலங்கையின் மைய நீரோட்டத்திலிருந்து தமிழ் பேசும் மக்களை அந்நியப்படுத்தியது. இச்சட்டம் நிறைவேற்றப்பட்ட முதல் 10 ஆண்டுகளில் தமிழர் வாழ்வில் ஏற்படுத்திய நேரடி தாக்கங்கள் குறித்து இந்நூலில் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக தரப்படுத்தல் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் கோபத்தையும் விரக்தியையும் தூண்டி தமிழ் தேசிய அரசியலின் உணர்ச்சிமய அரசியலின்பால் அணிதிரள வைத்து ஆயுத வழிமுறையை தேர்ந்தெடுக்க மேற்சொன்ன ஜனநாயக அத்துமீறல்கள் பெரிதும் பங்கு வகித்தன. அடுத்தடுத்து அமுலுக்கு வந்த 1ஆம் 2ஆம் குடியரசு ஆப்புகள் பௌத்தத்திற்கு முன்னிலை கொடுத்து அதை இலங்கையின் மேலான மதமாக ஆக்கியது. சிங்கள மொழிக்கு முக்கியத்துவம் வழங்கியது. இப்போது வரை இலங்கையில் அரசியல், நீதி, நிர்வாக, வங்கி துறைகளில் இருமொழி அமுலாக்கம் நியாயமாக நடைபெறவில்லை. நடைமுறையில் வெளிவரும் அரசு அறிவித்தல், அத்தியாவசிய அனர்த்த அறிவித்தல் ஆகியன சிங்கள மொழியிலேயே வெளிவருகின்றன. இதன் வேர்கள் தனி சிங்கள சட்டத்தில் உள்ளன. அந்த மனநிலையின் நீட்சி இப்போது வரை மாறாது தொடர்வது இலங்கை அரசியலின் அவலமாகும். உபதலைப்பு: தேசிய இன முரண்பாட்டில் மலையகத் தமிழரும் முஸ்லிம்களும். இலங்கையின் தேசிய இன முரண்பாட்டை பற்றி எழுதுகிற எவரும் தேசிய இனம் பிரச்சினையில் மலையகத் தமிழரும் முஸ்லிம்களும் எதிர்கொண்ட சவால்கள், இழப்புகள், உள்ளக இடப்பெயர்வுகள் என்பதை பற்றி கவனம் எடுப்பதில்லை. தேசிய இன முரண்பாடு மலையக தமிழரினதும் முஸ்லிம்களதும் தேசிய இனத்துவ வளர்ச்சியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றி வந்திருக்கிறது. அவர்கள் தேசிய இனமாக தம்மை அடையாளப்படுத்தி அரசியல் செய்வதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவது இந்த சிக்கலான சூழல்தான். இலங்கை தமிழ் சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ அதே போலத்தான் மலையக தமிழரும்
முஸ்லிம்களும் நடத்தப்பட்டனர், ஓரங்கட்டப்பட்டனர். பேரினவாத ஒடுக்குமுறைக்கு முகம் கொடுத்தும் தமிழ் பேசும் சமூகத்துக்குள்ளேயும் எப்படி இந்த இரு சாராரும் ஒடுக்கப்பட்டார்கள் என்பதை ஆசிரியர் கடுமையான விமர்சன தொழியில் எழுதுகிறார். தமிழர்களுக்கு எதிராக நடந்த இன வன்முறைகளில் மலையக தமிழரும் கடுமையான இழப்புகளையும் இடப்பெயர்வுகளையும் சந்தித்தனர். சுதந்திர இலங்கையின் ஜனநாயக படுகொலையான பிரஜா உரிமை பறிப்புச் சட்டத்தின் மூலம் இம்மக்கள் எப்படி நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டார்கள் என்பதை பற்றிய முக்கியமான குறிப்புகளை இந்நூல் கொண்டிருக்கிறது. அதேபோல தோட்டங்கள் தேசியமயமாக்கப்பட்ட போது மக்கள் அகதிகள் போல உள்நாட்டுக்குள்ளேயே இடப்பெயர்வுகளையும் சந்தித்த துயரத்தையும் விரிவாக குறிப்பிட்டுள்ளது. உள்நாட்டு இடப்பெயர்வின் மூலம் அகதிகளாக்கப்பட்ட மலையக தமிழர் வடக்கு கிழக்கிலும் ஒடுக்குமுறைக்கும் பாரபட்சங்களுக்கும் உள்ளான கசப்பான அனுபவங்களை எழுதுகிற ஆசிரியர் சிறுபான்மை மக்களின் ஒற்றுமைக்கு ஊறு விளைவித்த குறுந்தேசியவாத தமிழ் ஆளும் வர்க்க அரசியலை விமர்சிப்பதோடு அவர்களின் உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். தேசிய இனப்பிரச்சனையில் பெருந்தேசியவாத தாக்குதல்களால் முஸ்லிம்களும் மலையக தமிழர்களும் எதிர்கொண்ட சவால்கள், இழப்புகள் பற்றி ஆழமான முழுமையான பதிவுகள் இந்த நூலில் இல்லை. ஆனால் ஒரு ஆழமான தேடலுக்கு ஆய்வுக்கு தேவையான முக்கியமான குறிப்புகளையும் அரசியல் சிந்தனை வழிகாட்டுதல்களையும் இந்நூல் கொண்டுள்ளது. அதே போல சிங்கள ஆளும் வர்க்கங்களின் தோற்றம், வளர்ச்சி, வர்க்க பண்புகள், உள்முரண்கள் பற்றி விரிவான குறிப்புகள் உள்ளன. அதுபோலவே மலையக தமிழர்கள் முஸ்லிம்களின் ஆளும் வர்க்கங்களை பற்றிய விரிவான குறிப்புகளையும் உள்ளடக்கியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். மலையக தொழிற்சங்க அரசியல் பாராளுமன்ற ஆசனத்திற்கான வாக்கு அரசியலாக சீரழிந்த வரலாற்றையும் விரிவாக எழுத வேண்டிய தேவையும் இந்நூல் உணர்த்துகிறது. நிறைவாக நூலாசிரியர் இலங்கை இனப்பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டிய வேறு சில விடயங்களை இப்போது நோக்கலாம். பூகோள அரசியலில் வல்லாதிக்க சக்திகளாக விளங்கும் அமெரிக்க, மேற்குலக நாடுகளும் பிராந்திய வல்லாதிக்க நாடுகளான இந்தியா, சீனா போன்றவையும் தேசிய இனப்பிரச்சினையை எப்படி தனது நலனுக்கு தக்க வகையில் கையாண்டன, அது எப்படி எமது தேசிய இனப்பிரச்சினையை கூர்மையாக்கி இவ்வளவு இழப்புகளுக்கு வித்திட்டது என்பதை ஆராய வேண்டிய தேவையுள்ளது. ஆய்வாளர் மீனிலங்கோ அவர்கள் சர்வதேச அரசியல் விவகாரங்களில் கூர்மையான அவதானிப்புகளையும் ஆழமான ஆய்வுகளையும் செய்து வருபவர். அந்த அடிப்படையில் நாம் மேற்குறிப்பிட்ட விடயத்தையும் தேசிய இனப்பிரச்சினை பற்றிய ஆய்வின் தொடர்ச்சியாக மேற்கொள்வார் என நம்பலாம். அதேபோல தேசிய இனப்பிரச்சினையை சரியான வழியில் தீர்க்க முடியாமைக்கும் இலங்கையின் தொழிலாளர் வர்க்க அரசியலை சரியான திசையில் வழிநடத்த முடியாமைக்கான முக்கிய காரண கர்த்தாக்களாக அமைந்த இடதுசாரிகளின் வகிப்பாத்திரத்தை தனியாக ஆய்வு செய்ய வேண்டிய ஒன்று என்று இந்நூலின் வெளியீட்டு விழாவில் ஆசிரியரே குறிப்பிட்டார். அந்த முயற்சியில் தான் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தேசிய இனப்பிரச்சினைகளுக்கும் இலங்கையின் பொருளாதார பிரச்சினைகளுக்கும் முக்கியமான காரணிகளாக அமைந்த இடதுசாரிகளின் சந்தர்ப்பவாத அரசியலையும் அவர்கள் விட்ட வரலாற்று தவறுகளையும் தீர விசாரிப்பது அவசியமானதாகும். அதே நேரம் புரட்சிகர பாதையை தேர்ந்தெடுத்த இடதுசாரிகள் பரந்த மக்கள் திரள் போராட்ட அரசியலை முன்னெடுக்க முடியாமல் போனதற்கான அகப்புற காரணிகளையும் ஆராய வேண்டிய தேவை உள்ளது. இலங்கையின் அதிகாரத்தை தீர்மானிக்கிற முக்கிய சக்தியாக ஊடகத்துறை விளங்குகிறது. அத்துறையின் வர்க்க சார்பு தேசிய இனப்பிரச்சினை சிக்கலாக்கியதில் அவர்களின் பங்கு பற்றியும் ஆராய வேண்டும். ஏனெனில் இலங்கையில் பெரும்பான்மைவாதத்தையும் பெருந்தேசிய மேலாதிக்கத்தையும் சமூகமயமாக்கியதில் இவர்களின் பங்கு பெரியது. இனங்களுக்கிடையில் வெறுப்பையும் சந்தேகத்தையும் விதைத்து பாசிச கூறுகளை சமூகமயமாக்கியதை பற்றி விரிவாக பதிவு செய்ய வேண்டும். மேல் நாம் சொன்ன குறைகள் எதுவும் தவிர்க்க முடியாதவை. ஏனெனில் இந்நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ள 52 கட்டுரைகளும் 52 வாரங்களாக தொடர்ந்து வெளிவந்த பத்திரிகை பத்திகளாகும். எனவே பத்திரிகை பத்திகள் சாதாரண மக்களின் எளிமையான வாசிப்புக்காக இலகுவாக எழுதப்படுபவை. அவற்றில் ஆய்வு கட்டுரைக்குரிய பண்புகளை தேடுவது பொருத்தமானதாக இருக்காது. ஆயினும் இந்நூல் கொண்டிருக்கிற பொருட்செறிவு இந்நூல் இன்னும் விரிவாக எழுத வேண்டியது காலத்தின் அவசியம் என்பதை உணர்த்துகிறது. அந்த அபாவையே நான் மேலே குறிப்பிட்டிருந்தேன். இலங்கையின் சமூக, பொருளாதார, அரசியல் தளங்களின் அசைவியக்கத்தில் தேசிய இனப்பிரச்சனையின் பங்கு முக்கியமானது. தேசிய இனப்பிரச்சனையின் வளர்ச்சிக்கு பொருளாதார சூழமைவுகளுக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் நெருங்கிய பிணைப்பு உண்டு என்பதை இந்நூலை வாசிக்கிற எவரும் எளிதில் புரிந்து கொள்வர். இனங்களை பிரித்தாளுவதில் ஆளும் வர்க்க நலன்கள் ஆற்றுகிற பங்கு
இனங்களுக்கிடையில் பிளவுகளை உண்டாக்கி ஆளும் அரசியல் சக்திகள் ஆதாயமடைந்த விதங்களை புதிய தலைமுறையினருக்கு மிக இலகுவாக விளங்கக்கூடிய வகையில் சான்றுகளுடன் எழுதப்பட்டிருப்பது இந்நூலின் கூடுதல் சிறப்பு. கருப்பு யூலை கற்கால பாடங்கள் என்கிற இந்த நூல் கற்றுத்தருகிற பிரதான படிப்பினை ஏதென்றால், வரலாற்றை அறிவின் கண் கொண்டு ஆராய்ந்து அதன் சிக்கலான முடிச்சுகளை அவிழ்த்து வரலாற்றின் மீது சுமத்தப்பட்டிருக்கும் புனைவின் தலைகளை அகற்றி வரலாற்றை விடுவிப்பதே விடுதலைக்கு இன்றியமையாதது. வரலாற்றை பதியும் போது மக்கள் பக்கம் நின்று பதிய வேண்டும் என்பதையும் மக்கள் நலன் சார்ந்து பதிய வேண்டும் என்பதும் நூலாசிரியர் எமக்கு சொல்லும் மிக பெருமதியான செய்தியாக இருக்கிறது. வரலாற்றை சரிவர படிப்பதும் சரிவர பதிவதும் இன்றியமையாததாகும். அவ்வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது அதைவிடவும் முக்கியமானது என்பதையும் இந்நூல் சுட்டுகிறது. சரியான வரலாற்று புரிதல் இல்லாத தலைமுறை போராடுவதற்குரிய அடிப்படையான கருவியை இழந்து தடுமாறும் தலைமுறையாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம். வரலாறு கற்றுத்தந்த பாடங்களை கற்போம். அக்கற்றல் புது வரலாற்றை நோக்கி நம்மை வழிநடத்தும். வணக்கம்.